ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன் திரைப்படமும் ரஜினி சாரோட கூலி திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தை விட கூலி திரைப்படம் அதிகமான தொகைக்கு வந்து விற்பனையாக இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் ஜனநாயகன் மற்றும் கூலி இந்த இரண்டு திரைப்படமே வெளிநாடுகளில் எவ்வளோ தொகைக்கு விற்பனையாக இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரஜினி சார் ஃபேனா இல்லை விஜய் சார் ஃபேனா அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் மற்றும் கூலி இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இந்த இரண்டு திரைப்படமே வெளிநாடுகளில் எவ்வளோ தொகைக்கு விற்பனையாக இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ரஜினி சாரோட கூலி திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் 120 கோடிக்கு வாங்கியுள்ளதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது கூலி திரைப்படத்தோட வெளிநாட்டு உரிமையை 80 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே அதிக தொகைக்கு வெளிநாடுகளில் விற்பனையான முதல் படம் அப்படின்ற ஒரு புதிய சாதனையை கூலி திரைப்படம் படைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல விஜய் சார் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 75 கோடிக்கு வெளிநாடுகளில் விற்பனையாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது கூலி திரைப்படம் 80 கோடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் 75 கோடிக்கும் விற்பனையாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதை படக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. ஸோ ஒரு தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. கூலி திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதியும் ஜனநாயகன் திரைப்படம் 2026ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது. இந்த இரண்டு திரைப்படத்திற்குமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.